Hi guys, முன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்து நம்மளை இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 5.1 ஆடியோ பேக்கேஜில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறதாகவும் அதை வந்து சரி பண்ணி தர மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த வேலையாக வந்து நாம் திண்டுக்கல் டவுனில் இருந்து பழனி ரோட்டில் இருக்கிற ரொட்டியா சத்திரத்துக்கு நம்ம போகிறோம். அங்கேருந்து புதுக்கோட்டை லைனில் வந்து கஸ்டமரோட வீடு இருக்குது. ஸோ அங்கே நம்ம இப்போ போகணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கில் போய் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நேரடியாக கேப்சர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் அதையும் வந்து ஷூட் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்பெக்கில் ஆம்பு இருக்குது, என்ன மாதிரியான சப்பு சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ண போகிறேன். இது என்ன மாதிரியாக உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னவோ அதை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நேராக போய் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஸோ நேராக போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன ப்ராப்ளம், இதுக்கு எப்படி சொல்யூஷன் தேடலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து கஸ்டமரோட நேராக பேசுகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அண்ட் தென் இதை நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து நான் உங்ககிட்டையும் வந்து நேரடியாகவே காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோடய கஸ்டமருக்கு வந்து நான் கொடுக்குற மோஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது அண்ட் தென் வந்து விசிட் பண்ணுறது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்போ நான் பண்ண போகிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமரோட ஹோமில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து டூர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய குறையெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன ஸ்பெக்கில் வந்து ஆடியோ போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஓவராலாக வந்து கஸ்டமரோட ஹோம் டூர் மாதிரி ஒன்று கணக்கு வச்சுங்க. நம்மளோட மெயின் டாஸ்க் வந்து அவங்க என்ன ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான போர்டில் இருக்குது, என்ன மாதிரியான ஆம்பிளிஃபையர் பேக்கேஜ் இருக்குன்றத பார்க்குறதா இருக்கணும் அப்படின்றது என்னோடய மைண்டில் இருக்கக்கூடிய திங்கிங். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒர்க்காக வந்து கன்சிடர் பண்ணி எடுத்து பண்ண போகிறோம். கஸ்டமர் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற விஷயத்த அடுத்து யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேராக போய் விசிட் பண்ணலாம். அதுக்கு இப்போ நான் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோம். போய் பார்த்துட்டு என்ன விஷயங்கள் சொல்லி வீடியோவில் கண்டினியூ பண்ண உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்ம வந்து கிளம்பலாம். ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே தான். ஸோ அப்படின்றப்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் நீடு. பைக்கு நம்ம போகிறோம், பார்க்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். இதுதான் விஷயம். டாஸ்க் இதுதான். கைஸ், நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். உங்கள்கிட்ட ஒன்று காட்டவா? இங்கே ஒரு எனக்கு பின்னாடி ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா? இந்த நம்ம நாட்டாம காலத்தை பார்க்குறப்ப இந்த மாதிரி வீடு தானே பெருசாக இருக்கும். அந்த கால வீடுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியுது. இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலுக்கு வெளியே அப்படி கஸ்டமர் வீடு. ஓகே கைஸ், இப்போ வந்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கஸ்டமர் விசிட்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஆசை என்னென்னா, அவங்க யூஸ் பண்ணுற இந்த A to Z 8 ஸ்பீக்கர் 8 இன்ச்சு 5 பாக்ஸையுமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 6 இன்ச்சு 4 இன்ச்சு டியூட்டரோட டவர் 2, சரௌண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு ரெண்டில் ஏதாவது ஒரு செக்மெண்ட் போடுறாங்க. சென்டருக்கு 2 4 இன்ச்சு போடுற மாதிரி இப்போதைக்கு அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து அவங்க கேட்டிருந்த விஷயம் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸை சேஞ்ச் பண்ணோம், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து சப்போர்ட் ஆகுமான்றதை கேட்டிருந்தாங்க. ஆம்பிளிஃபையர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இப்போதைக்கு இருக்கிறதாகவும்
அதை வந்து நாளைக்கு கொண்டு வந்துட்டு ஃபோட்டோ போடுறேன்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அப்படின்றப்ப எல்லா வேலையும் வந்து நம்ம பண்ணி பேசி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கொட்டேஷன் டோட்டலாக கொடுத்துட்டோம். இந்த டவர் ப்ளஸ் காலத்தோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆடியோ பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5.1 செக்மெண்ட்டில் வரும். டால்பி ஆம்பிளிஃபயர் கிட்டு. அந்த ஆம்பிளிஃபயர் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. என்கிட்ட அது இல்லை. அது மேபி இருந்திருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது நமக்கு என்னோட ஒரு ரோல் மாடல் அண்ணன் வந்து அந்த ஆம்பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அதில் இருக்குது. அதை வந்து விசிட் பண்ண முடியும்னு நினச்சேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துப்போம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஜேர்னியோட அவுட்புட் வந்து ஃபைனலாக வந்து என்ன நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா டவரு ப்ளஸ் சரவுண்டு சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க கஸ்டமரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபயர் சூட் ஆகும் ப்ளஸ்மா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த 5 ஸ்பீக்கருமே வந்து அவங்க வந்து சேல்ஸும் பண்ண போகிறாங்க. அவங்க சைடு சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்னோட ஒர்க்கு வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்கிட்ட கேட்டுக்கிட்ட விஷயத்த நான் நேராக போய் பார்த்துருக்கேன். கஸ்டமரோட பிளேஸில் போய் விசிட் பண்ணி அவங்களோட டீட்டெயில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நான் தெரிஞ்சிட்ருக்கோம். அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ண முடியும்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கஸ்டமரோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி ஆடியோ செட்டப் பண்ணுறது தான் நம்ம ஒன் சிஸ்டரோட ஒர்க்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவசியம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறும் பிள்ளையாரை பார்த்துட்டு நானும் வீட்டை கிளம்புறேன். ஓகே, பாய்.